கச்சத்தீவை இந்தியா தாரை பார்த்தது காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நேற்றைக்கு கொண்டு வராங்க. அது ஒரு புதிய நெருக்கடி அப்படின்னு பார்க்க வேண்டியவங்க அன்னைக்கு. அதாவது நம்ம சகோதரர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஐ ஹேட் தி ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் மிஸ்டர் அண்ணாமலை. ஒரு ஃபார்மர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐஏஎம்ல படித்தவர். நான் ரொம்ப இன்ஃபேக்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் இது பண்ணேன். பட் பிஜேபியில் சேரும் போது எனக்கு ஒரு ஏமாற்றம் தான். பட் அவருடைய அரசியல் பாதைங்கிற போது போக போக ரொம்ப மோசமா இருக்கு. டிராமாட்டிக் பாலிடிக்ஸ் நீங்க சொல்றீங்க, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி தவறான நரேட்டிவ்ஸ் சோசியல் மீடியால பரப்புறது, திடீர்னு மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சி விட்டுற மாதிரி, ஒரு பரபரப்பு விட்டுற மாதிரி பொய்யான தகவல்கள் கொடுக்கறது, இது அவருடைய பாணி. அவருடைய பின்னணி, அண்ணாமலையுடைய இதுதான் இதோட பின்னணி இருக்குன்னு நினைக்கிற கச்சத்தீவு இந்த பிரச்சனை விஷயம். ஏன்னா கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அது கடந்த கால ஒரு தவறுனே வச்சுக்கோங்க. கடந்த கால ஒரு தவறு, அது நான் நடந்து கொடுத்துருக்க கூடாது, இலங்கைக்கு கொடுத்துருக்க கூடாது. ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் நீ 19 நாள் தான் இருக்கு. இந்த 19 நாள் திடீர்னு என்ன கச்சத்தீவை நாங்க மீட்டுருவோம், நாங்க திரும்பி இந்தியா எப்படி டெய்லி 10 மீனவர்களை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க தமிழக மீனவர்கள் இது கிட்டத்தட்ட 40 வருஷம் பிரச்சனை நடந்துட்டு. ஆனா இந்த கடந்த 2-3 வருஷமா பாத்தீங்கன்னா 4 ஒன்றுக்கு ஒரு 2 பேர் 3 பேர் வாரத்துக்கு 10 மீனவர்களை பிடிச்சா போட்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க பல நூத்துக்கணக்கான மீனவர்கள் இந்த 2-3 வருஷத்துல செத்து கூட போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை கூட செய்ய முடியாதவங்க இவங்க எப்படி கச்சத்தீவை மீட்போன்னு சொல்றாங்க, அது எலெக்ஷன் நேரத்துல. இது இட்ஸ் என்டையர்லி பியூர் டிராமா. நான் இன்ஃபேக்ட் ராமேஸ்வரத்தில் நாங்க ஆர்ப்பாட்டம், தமிழக மீனவருக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது ஒண்ணே சொன்னேன், இந்த மீனவர் பகுதியில் பிஜேபி கொடி ஒரு கொடி கூட பறக்க கூட நான் சொல்லியிருந்தேன். நான் அவ்வளவு தூரம் அந்த மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அங்க விவசாயம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. அந்த மீனவ மக்களுக்கு ஒரே வாழ்வாதாரம் மீன் பிடிக்கிறதா. அது இல்லைன்னா அவங்க கஞ்சி கூட இல்லாத மாதிரி அன்னைக்கு ரொம்ப பரிதாபமான நிலைமை. இதை கூட அவங்க செய்யாம கச்சத்தீவை நாங்க மீட்டுறோம்னு சொல்லிட்டு சொல்றது இது அபாண்டமான ஒரு இது கேவலமான அரசியல் தான் சொல்லுவேன் நான்.